வணக்கம். சினுவா அச்சிபே எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் நாவலோட 7வது அத்தியாயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்துல சில முக்கியமான பகுதிகள் இருக்கு. அதை உங்க கூட சேர்ந்து அலசலான்னு இருக்கோம். முக்கியமா இகமெ ஃபுனாங்கிற இந்த பையன், அப்புறம் அவனை வளர்க்குற ஒகோங்குவோ, ஒகோங்குவோவோட மகன் நோயே, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிக்கலான உறவுகள், அந்த கால கலாச்சார அழுத்தங்கள், அப்புறம் கதையில வர்ற ஒரு ரொம்ப துயரமான ஒரு திருப்பம், இது எல்லாம் பார்க்கலாம். இகமஃபுனா உங்களுக்கு தெரியும், 3 வருஷமா ஒக்கோங்குவோ வீட்ல இருக்கான். நோயேவுக்கு ஒரு அண்ணன் மாதிரியே ஆயிட்டான். ஆனா ஒக்கோங்குவோவுக்கு தம் மகன் நோயே ஒரு பயங்கர ஆண்மை உள்ளவனா வரணும்னு ஆசை. சரி, இதுக்குள்ள போலாம். நீங்க பாத்தீங்கன்னா இகமஃபுனா வந்த பின்னாடி நோயே கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது இல்லையா? ஆமா ஆமா. அவன் மரம் வெட்டுறது, அந்த யாம் கழங்கை இடிக்கிறதுன்னு கொஞ்சம் ஆம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். பெண்களை பத்தி குறை சொல்ற மாதிரி பேசுறான். இது அவங்க அப்பா ஒக்குங்கோவுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. கரெக்ட். ஆனா இந்த ஆண்மைன்னு ஒக்குங்கோ நினைக்கிறாரே, அது வெறும் இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தானா, இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? நிச்சயமா அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒக்கங்கோவை பொறுத்த வரைக்கும் ஆண்மைங்கிறது வெறும் உடல் உழைப்பு இல்ல, அது ஒரு ஆளுமை. பெண்களையும் குழந்தைகளையும் கட்டுப்படுத்தி வைக்கிறது, அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறது, அதுதான் ஒரு காண்மை. இகெமோஃபனாவோட அந்த தாக்கம் இருக்கே, அது ஓயேவை அந்த மாதிரி மாத்துதுன்னு அவர் நம்புறாரு. ஓ, அப்படியா? ஆமா. அப்போதான் அவன் ஒரு குடும்பத்தை ஆள தகுதியானவனா வருவானா அவர் நினைக்கிறாரு. இது அந்த கலாச்சாரத்துல ஒரு ஆணோட மதிப்பு எப்படி பார்க்கப்படுதுன்னு காட்டுது. ரொம்ப இறுக்கமான ஒரு வரையறை அது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அப்போ அது பொறுப்பை ஏத்துக்கிறத விட அதிகாரம் செய்யறது தான் அவருக்கு முக்கியமா தெரியுது. சரி, ஒக்கோங்குவோ இப்படி எதிர்பார்க்கும்போது நோயவுக்குள்ள என்ன நடக்குது? அவனோட மனநிலை எப்படி இருக்கு? அங்கதான் பெரிய போராட்டமே நடக்குது. ஒகங்கு தன் மகன் கிட்ட அந்த ஆண்மையை தேடும்போதே நோயவுக்குள்ள அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வேற. அவங்க அம்மா சொல்ற கதைகள், அந்த ஆமை எப்படி தந்திரம் பண்ணிச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் ஏன் சண்டை வந்துச்சுன்னு அந்த கற்பனையான கதைகள் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா அப்பாவுக்கு முன்னாடி அவருக்கு பயந்துகிட்டு அந்த மாதிரி பொம்பளைங்க கதைகள்ல தனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி நடிக்கிறான். பாவம் அந்த பையன். சின்ன வயசுலயே அவனோட இயல்பு ஒரு பக்கம், அப்பா எதிர்பார்க்கறது இன்னொரு பக்கம்னு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இந்த உள்மன போராட்டம் அந்த கால சமூக அழுத்தங்களை பத்தி என்ன சொல்லுது? இது அந்த பாரம்பரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுக்கும் ஒரு தனி மனுஷனோட உணர்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய மோதலை நல்லா காட்டுது. ஒகோங்குவோட உலகம் எப்படிப்பட்டது? ஒரே வன்முறை, சண்டை, போர்க்கதைகள். ஆனா அவங்க அம்மா சொல்ற உலகம், அதுல கற்பனை இருக்கு, இரக்கம் இருக்கு. நுவாயே இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். சரிதான். அப்பாவோட திருப்திக்காக தன் உண்மையான உணர்வுகளை மறைக்க வேண்டிய நிலைமை. ஒருவேளை இதுவே அவன் பின்னாடி வேற மாதிரி யோசிக்கிறதுக்கு, மாற்று வழிகளை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு ஆரம்பமா கூட இருந்திருக்கலாம். இந்த குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்பவே இயற்கையில ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. பல வருஷம் கழிச்சு வெட்டுக்கிளிகள் கூட்டமா வருது. ஆமா. அத மக்கள் பயங்கர சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஏன்னா அது சாப்பிடக்கூடியது. அந்த வர்ணனையே ரொம்ப அழகா இருக்கு. வானத்தையே மறைக்கிற கருமேகம் மாதிரி அப்புறம் சின்ன சின்ன புள்ளிகளா இறங்குது. இது ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா. அது ஒரு சமூக கொண்டாட்டம். இயற்கையே கொடுக்கிற ஒரு பெரிய விருந்து மாதிரி. ராத்திரியெல்லாம் அந்த பிடிச்சு வறுத்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. இந்த இயற்கையோட கொண்டாட்டத்துக்கும் அடுத்து நடக்க போற அந்த மனுஷங்க செய்ய போற துயரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். இது ஒரு மாதிரி வரப்போற ஒரு பெரிய சோகத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு இடைவெளி மாதிரி தோணுது. அந்த சந்தோஷமான இடைவெளிக்கு நடுவுல தான் ஒரு ஒரு கனமான செய்தியும் வருது. ஊர்லே ரொம்ப வயசான மதிக்கப்படுற வீரர் எசுடு, அவர் ஒக்கங்கோவை தனியா கூப்பிட்டு பேசுறார். ஆமா. அந்த பையன் உன்ன அப்பான்னு கூப்பிடுறான், அவன் சாகரத்துல நீ பங்கெடுத்துக்காத அப்படின்னு எச்சரிக்கிறார். உமுஃபியாவோட தெய்வ வாக்குப்படி, அதாவது ஆராக்கிள் சொன்ன தீர்ப்புப்படி இகெமெஃபுனாவை கொல்லணும்னு ஊரே முடிவு பண்ணிருக்குன்னு சொல்றார். இது ஒகோங்கோவோ ஒரு பயங்கரமான தர்ம சங்கடத்துல கொண்டு போய் நிறுத்துது. பாருங்க, ஒரு பக்கம் சமூகத்தோட கட்டளை, அதுவும் தெய்வத்தோட கட்டளை, அதை மீற முடியாது. ஆமா. இன்னொரு பக்கம் இத்தனை வருஷம் கூடவே இருந்த பையன் பாசமா அப்பான்னு கூப்பிட்ட உறவு. அது மட்டும் இல்ல, எஸ்டுடு மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சொல்ற எச்சரிக்கை, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. நிச்சயமா. இப்ப வலிமையா இருக்கணும், தன்னோட சமூகத்துல தனக்கு இருக்கிற மதிப்பை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற ஒகோங்கோ மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழலை எப்படி கையாளுவாருங்கிறது தான் கேள்வி. இது அவரை ஒரு பெரிய இக்கட்ல தள்ளுது. அப்புறம் என்ன நடக்குது? அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுது?
ஒகோன்கோ என்ன பண்றாருன்னா, இகெமெஃபுனா கிட்ட உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு ஒரு பொய்ய சொல்றார். அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. அடுத்த நாள் ஊர் பெரியவங்களோட சேர்ந்து ஒகோன்குவோவும் கிளம்புறார். போற வழியில இகெமெஃபுனாவுக்கு ஒரே சிந்தனை தான். தன் அம்மா, சின்ன வயசுல பிரிஞ்ச தங்கச்சி, அவங்களெல்லாம் பார்க்க போறோம்னு நினைச்சுக்கிட்டே போறான். ம். அப்ப திடீர்னு பின்னால இருந்து ஒருத்தன் பெரிய வெட்டுக்கத்தியால அவனை வெட்டுறான். வலி தாங்க முடியாம, அப்பா என்ன கொன்னுட்டாங்களே அப்படின்னு கத்திக்கிட்டே ஒகோன்கோவை நோக்கி ஓடி வர்றான். ஐயோ, அந்த கடைசி வார்த்தைகள் நினைச்சு பார்க்கவே முடியல. அப்பா நீ நம்பி ஓடி வரான். அப்போ ஒகோன்கோ என்ன செஞ்சார்? அதுதான் உச்சகட்ட சோகம். மத்தவங்க முன்னாடி தான் மனசு இளகினவனா, பலவீனமானவனா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரே பயம். அந்த பயத்துல ஒகோன்கோவே தன் கத்திய உருவி இகெமெஃபுனாவை வெட்டி கொள்றான். அட்டு கடவுளே! அந்த பையனோட கடைசி நம்பிக்கை, தான் அப்பா கிட்ட ஓடி வந்தானே, அது அங்கேயே நுறுங்கி போகுது. இதுதான் ஒகோன்குவோவோட குணாதிசயத்தோட மைய பிரச்சனை. அந்த பலவீனமா இருக்கிறத காட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிற அதீத பயம். இந்த பயம், இந்த இறுக்கமான மனநிலை அவரை மட்டும் பாதிக்கல. பின்னாடி பாத்தீங்கன்னா, இது ஒட்டுமொத்த சமூகமுமே மாற்றங்களை ஏத்துக்க முடியாம போறதுக்கு கூட ஒரு குறியீடா இருக்குதுன்னு சொல்லலாம். அன்னிக்கு ராத்திரி ஒக்கோங்குவ வீட்டுக்குள்ள நுழையும் போதே நோயேவுக்கு விஷயம் புரிஞ்சிடுது. இகிமெஃபுனா இனிமே இல்லைன்னு. ஆனா அவன் அழல. அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு ரொம்ப இறுக்கமா இருந்த ஒரு கயிறு அறுந்து விழுந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. இந்த உணர்வு இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்களே? ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. முன்னாடி ஒரு தடவை காட்டுல தூக்கி எறியப்பட்ட இரட்டை குழந்தைகளோட அந்த அழுகுரலை கேட்டப்பவும் அவனுக்கு இதே மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. ஓ. இப்போ இகெமெஃபுனாவோட கொலையையும் தன்னோட சமூகத்துல இருக்கிற இன்னொரு கொடூரமான பழக்கத்தையும், இரட்டை குழந்தைகளை கொல்றது, அவனோட மனசு இணைச்சு பாக்குது. இது அவனோட அப்பா மேலேயும் சரி, சமூகத்தோட இந்த மாதிரியான மரபுகள் மேலேயும் சரி, அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் உடைச்சு போடுது. இது வெறும் துக்கம் இல்ல, இது ஒரு அடிப்படையான ஏமாற்றம். ஒரு பிரிவு ஏற்படுது அவனுக்குள்ள. அப்போ இந்த அத்தியாயத்துல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, அந்த பாரம்பரியத்துக்கும் தனிமனித உணர்வுகளுக்கும் இடையிலான மோதல், அப்புறம் அப்பா மகன் உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள், ஒக்கோங்குவோவுக்கும் நியோயெஃப்க்கும், ஒக்கோங்குவோக்கும் இகமெஃபுனாவுக்கும் நடுவுல இருந்தது. அப்புறம் முக்கியமா அந்த பயத்தோட தாக்கம். ஆமா, குறிப்பா பலவீனமா பார்க்கப்படுவோமோங்கிற ஒக்கோங்குவோவோட அந்த பயம், இது எல்லாத்தையும் இந்த அத்தியாயம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதுல இருந்து நீங்க என்ன ஒரு பெரிய கருத்தை முன்வைக்க விரும்புறீங்க? இதிலிருந்து நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அதாவது, ஒரு குறிப்பிட்ட வலிமைங்கிற வரையறைக்குள்ள, இல்ல பாரம்பரியம்ங்கிற ஒரு கூட்டுக்குள்ள தங்கள ரொம்ப இறுக்கமா வச்சுக்கும்போது அது தனிநபர்களை எப்படி பாதிக்குது, அதே சமயம் ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிற உறவுகளை கடைசியில எப்படி சிதைக்குது. தனிமனிதனோட இந்த இறுக்கமான மனநிலை, அது சமூகத்தோட அந்த நெகிழ்வுத்தன்மைக்குள்ள மாற்றங்களை ஏத்துக்கிற அந்த திறன், அதையும் எப்படி பலவீனப்படுத்துது. இதை நீங்க இந்த அத்தியாயத்தோட அடிப்படையில இன்னும் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம்.